இம்மாத கடைசியில் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவுகளின் தேசிய பொது பேரவையை தாம் திறந்து வைத்து உரையாற்றப் போவதில்லை என்பதை கட்சியின் துணைத் தலைவர் டத்தஸ்ரீ ரஃபீசி ரம்லி உறுதிப்படுத்தியுள்ளார். அம்முடிவு உறுதியானது. எனவே வேறு யாரையாவது வைத்து மாநாட்டினை திறந்து வைத்துக் கொள்ளுமாறு கட்சி தலைமையை அவர் கேட்டுக்கொண்டார். தமது அவ்விருப்பத்தை கடிதம் வாயிலாக கட்சி தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு தெரியப்படுத்தியிருப்பதாகவும் அந்த பொருளாதார அமைச்சர் தெரிவித்தார். நான் இருவருக்கு மட்டுமே அக்கடிதத்தை அனுப்பினேன். ஒன்று தலைவர், இன்னொன்று பொதுச் செயலாளர். ஆக ரகசியம் காக்கப்பட வேண்டிய கடிதத்தின் உள்ளடக்கம் வெளியே கசிந்தது எப்படி? யார் அதை கசியவிட்டது என ரஃபீசி கேட்டார். உதவி தலைவர்களான நூருல் ஈசா அன்வாரையோ அல்லது ஸ்லாங்கோர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடீன் ஷாரியையோ அனுப்புங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றார் அவர். மகளிர் இளைஞர் பிரிவு மாநாடுகளை கட்சியின் துணைத் தலைவர் தொடக்கி வைப்பது PKR மட்டுமின்றி நாட்டிலுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் பரவலாக கடைபிடிக்கப்படும் பாரம்பரியமாகும். இந்நிலையில் ஜொஹோர் பாருவில் மே 22ஆம் தேதி நடைபெறும் PKR இளைஞர் மகளிர் பிரிவு மாநாடுகளை ரஃபீசி திறந்து வைக்கப் போவதில்லை என கடந்த சில நாட்களாகவே புரளி கிளம்பியிருந்தது. இன்று அவரே அதை உறுதிப்படுத்தியுள்ளார். துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபீசிக்கும் நூருல் ஈசாவுக்கும் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.